வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேட் அப்படின்னாலே ஒரு ரிஸ்கியான ட்ரேட். ஆ ஆப்ஷன்ல வந்து பையிங்ல இருக்கக்கூடிய நமக்கு வந்து அதுவும் செல்லர்ஸோட பையர்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ட்ரேடு தான் ஆப்ஷன் ட்ரேட். ஸோ அந்த ரிஸ்கான ஒரு ட்ரேட ரொம்ப சிம்பிளா எப்படி நம்மளால பண்ண முடியும்? ஒரு சின்ன சின்ன பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் அப்படி நம்மளால வந்து எப்படி வந்து சிம்பிளா ஒரு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலில் சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் போனீங்கன்னா சிம்பிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இதில் என்ன நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பிரீமியம் பிரீமியத்திலேயே நம்ம வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை நம்ம ஃபைன் பண்ணி எப்படி நம்மளால் ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளான சேட்டை இதுதான். ரொம்ப கா அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கணும், ஆப்ஷன் செயினில் போய் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாயாஜாலமான ஒரு இதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளால், ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து பை பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. நாளைக்கு நம்ம வந்து அதை வந்து பிடிஎஸ்டி பண்ண போகிறது, இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு அதை நம்ம வந்து செல் பண்ண போகிறதோ, இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து அதை எடுத்து ஹோல்டு பண்ணி ஒரு மாதம் கழித்து நம்ம விற்க போகிறதோ கிடையாது. ஸோ இப்போவே போயிட்டு இப்போவே நம்மளால் ஒரு சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஆப்ஷனுடைய பையர் அப்படி தான் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர் தான் ஒரு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் அப்படி தான். ஸோ அந்த ப்ரீமியத்தில் நம்ம வந்து ஒரு பை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவை? மினிமமான ஒரு நாலேஜஸ் இருந்தால் போதும். பெரிய அந்த ஆப்ஷன் செயினை பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே வேண்டாங்க. சிம்பிளா போயிட்டு நம்மளால எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம், எப்படி நம்ம இதை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப பெரிய லாங் டைமில் போய்லாம் பார்க்க வேண்டாம். இதுக்கு ப்ரீவியஸாக ட்ரேடிங் நடந்த அந்த நாட்களை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம எடுத்திருக்க 2 இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிபிஆர் கேஜிஎஸ், அதாவது என்னென்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். அதை வந்து அவர் சிபிஆர் கேஜிஎஸ் வந்து பண்ணதில் வந்து நிறைய லெவல்ஸ் இதில் கிடைக்கும் நமக்கு. டே லெவல், வீக்லி லெவல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்புறமா வந்து இந்த லக்ஸ் அல்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரேடிங் வியூக்குன்னு சொல்லி சில இண்டிகேட்டர் ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிலது ப்ரீமியத்தில் இருக்கும், சிலது வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வச்சுருக்கிற இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ஒரு இதுதான். வால்யூம் டெல்டா கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் போய் டைரெக்டாக போய் நம்மளோட அந்த வெப்சைட்லேயே போய் எடுத்துக்கலாம். luxalco.com போட்டிங்கன்னா வந்துடும், அதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இண்டிகேட்டருடைய லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த லிங்க் நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் வியூவில். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள். ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள சாதக பாதகங்களுக்கு ஏற்ப முடிவெடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நம்ம இன்றைக்கான இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வீடியோ, இதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 50,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி எங்கேருந்து எங்கே போகுது, அது அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பாருங்கள். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்டில் கேட்காதீங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்லி R1. ஓகேவா? ஸோ டெய்லி R1 கீழே இருக்கிறது பிவோட், அதாவது என்னென்னா டிசிபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, பிவோட் பாயிண்ட். அந்த இது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே R1 இருக்கு இல்லையா, டெய்லி R1ல் ஓப்பன் ஆகி மார்க்கெட் எப்போவுமே டெய்லி R1ல் ஓப்பன் ஆனால் R2க்கு கன்ஃபார்மாக வரும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் R2க்கு வந்துட்டு R2க்கு வந்து R2லேருந்து மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். R2லேருந்து R2 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 2லேருந்து இந்த ப்ரீமியம் சொல்கிறேன் நான் வந்து. ஓகேவா? இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு பாருங்கள், நம்ம வந்து எப்படி இதை நம்ம வந்து நினைப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹையவோ லோவையோ கட் பண்ண உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய மைண்ட் செட். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹைய வந்து கட் பண்றது எந்த கேண்டில்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 9:45 கேண்டில். ஸோ 9:45 கேண்டில் தான் ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹைய கட் பண்ணி க்ளோசிங் குடுக்கும். நம்ம என்ன நெனைப்போம்? ஸோ உடனே போய் நம்ம வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம போய் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓப்பன்லேருந்து ஓப்பனுக்கு மேல வந்து ஒரு கேண்டில் க்ளோசிங் குடுத்துருக்கு. நம்ம போய் ட்ரேட் எடுக்கலாம்னு நெனைப்போம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து R2 R2 போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. இத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, இப்ப நார்மலான ஒரு கேண்டில் அப்படின்னா, நார்மலான கேண்டில்ல நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டெல்டா இல்லாத நார்மலான கேண்டில்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? இந்த கேண்டில் நம்ம பார்க்கும்போது இவ்ளோ பெரிய ஒரு பையிங் நடந்திருக்கு. இவ்ளோ பெரிய கிரீன் கலர் கேண்டிலு. ஸோ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட்க்காக மார்க்கெட் கீழ வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இதே கேண்டில் வந்து நம்ம வந்து இந்த கேண்டில வந்து நார்மலா அந்த டெல்டா கேண்டிலா நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் இவ்ளோ பெரிய கேண்டில் எங்க அதிகமா ட்ரேட் நடந்திருக்குன்னா, கீழ தான் ட்ரேட் நடந்திருக்கு. இதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல இந்த வெள்ளையா இருக்குல்ல ஒரு கலர் லைன். இது தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஒவ்வொரு கேண்டில் எல்லா கேண்டில்லையுமே நீங்க பார்க்கலாம். வெள்ளை கலர்ல இருக்கிறது எல்லாமே பாயிண்ட் வால்யூமா ட்ரேட் நடந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஒவ்வொரு கேண்டிலுக்கும். இப்ப நார்மலா வந்து கேண்டிலுடைய டேவுடைய இதுல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்ப்போம் இல்லையா? பிஓசின்னு சொல்லுவோம் இல்லையா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாரி ஒரு கேண்டில்ல இது வால்யூமா ட்ரேட் நடந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு. அந்த கிரீன் கலர் கேண்டில்லே மேல தான் இருக்கு. அடுத்து ரெட் கலர் கேண்டில். ரெட் கலர் கேண்டில் பாருங்க. அடுத்த கேண்டில் ஒரு செல் கேண்டிலு. செல் கேண்டில்லயும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்றேன். மார்க்கெட் எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ அப்போ 9:50க்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து நிக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுக்க போகுதா? இல்லன்னா மார்க்கெட் இங்கருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கேண்டில் குடுத்துருக்கு. இது வந்து ஒரு என்கல்ஃபிங் அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ் 9:45 கேண்டிலோட 9:50 கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஹை லோவ கட் பண்ணியிருக்கு. அப்ப இது வந்து என்னன்னா, ஒரு என்கல்ஃபிங். இது வந்து டோட்டலாவே இந்த 2 கேண்டில் வந்து ஒரு என்கல்ஃபிங். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையவும், லோவையும் கட் பண்ணி இந்த கேண்டில் குளோசிங் குடுத்துருக்கு. ஒரு டெல்டா கேண்டில். நல்ல ஒரு வால்யூமான கேண்டில். அப்ப மார்க்கெட் வந்து என்னன்னா, நம்ம இதிலேயே ட்ரேட் எடுத்துறலாம். எதுலன்னா 9:50க்கே ட்ரேட் எடுத்துறலாம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, 9:50க்கு மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அ கால்ல பார்த்துட்டோம் இல்லையா? இதே புட் பிரீமியத்தில பார்ப்போம். ஓகேவா? கால் பிரீமியம் என்னன்னா, அ R1ல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி, R2 போயிட்டு R2ல இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ கால் பிரீமியம். புட் பிரீமியம் இதே 50,500 அப்படிங்கிற பேங்க் நிஃப்டியினுடைய புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்துக்கிடுங்க 9:50 இதே 9:50க்கு புட் ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இது புட் ஆப்ஷனுடைய சார்ட். ஓகேவா? புட் பிரீமியம் சார்ட். இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கரெக்ட்டா பாருங்க. புட் ஆப்ஷன் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே அதாவது கரண்ட் டேனுடைய ஆ டெய்லி S1ல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி S2க்கு வரல. நல்லா பார்த்துக்கோங்க. S2 கீழ இருக்குது. S2க்கு வரல. மார்க்கெட் வந்து S1 இது. ஸோ S1ல ஓப்பன் ஆகி S2க்கு வரல. மார்க்கெட் என்னன்னா, இது வந்து இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தெரியுது. வீக்லி ஹை. ப்ரீவியஸ் வீக்லி ஹை. ஸோ வீக்லி ஹைல இருந்து மார்க்கெட் 9:50க்கு தான் நம்ம அங்க பார்த்தோம். 9:50க்கு அங்க ஒரு என்கல்ஃபிங். அதாவது 2 கேண்டிலுமே ஹை லோவ கட் பண்ணி குளோசிங் குடுத்துருக்குன்னு பார்த்தோம். என்கல்ஃபிங். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா? கால் பிரீமியத்தில என்ன ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் நடந்ததோ, அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ ஹை, லோ 2யுமே கட் பண்ணி இந்த கேண்டில் வந்து 9:50 கேண்டில் வந்து குளோசிங் குடுத்துருக்கு. நல்ல வால்யூமா டெல்டா ஃபுல்லா வந்து இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு. டெல்டா வந்து நல்லா இருக்கு. வால்யூமா இருக்கு இந்த கேண்டில்ல. எங்கேயுமே வந்து இந்த மாரி கேப் எங்கேயும் இருக்கா பாருங்க. இந்த கேண்டில்ல இருக்கிற மாரி எங்கேயாவது கேப் இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே கிடையாது இந்த கேண்டில். ஸோ நல்லா வந்து வால்யூமா ட்ரேட் நடந்த கேண்டில் 9:50 கேண்டில். வீக்லி ஹைல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேண்டில்லே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லன்னா இந்த கேண்டில் 10:5 கேண்டில் இருக்கு இல்லையா? 10:5க்கு தான் அங்க வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிரேக் அவுட் குடுக்கு.
ப்ரீவியஸ் டே நம்ம பார்த்தோம் இல்லையா? கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கேண்டில் 10:05க்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுக்கு. ஆனா நம்ம என்னன்னா, இந்த கேண்டில் நமக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டில் நமக்கு வந்து பிரீமியம் வந்து லோவா கிடைக்கும் கொஞ்சம். நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே இவ்வளோ பெரிய பையிங் நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் உடைய கேண்டில் ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டில்ங்கிறனால 50% ஆவரேஜா மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட்க்காக கீழ வரும். ஓகேவா? இவ்வளோ பெரிய கேண்டில் நடந்திருக்குன்னா, ஒரு 50% மார்க்கெட் கீழ வந்து தான், திருப்பி வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போகும். அப்ப நம்ம இத என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் 50 கேண்டில் இருக்குல்ல, 50% இருக்கு இல்லையா? இந்த 50% ஓட லைன் என்னன்னு பார்த்துட்டு, பிரைஸ் என்னன்னு பார்த்துட்டு, அதுல நம்ம வந்து ஒரு ஆ ஆர்டர் போட்டு வைக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 350 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து கீழ வர்றப்போ, இது லோவா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 350 வந்திருக்கு. 10.55 கேண்டில். அடுத்த கேண்டில் வந்து 10 மணி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி மன்னிக்கணும் 9:55 கேண்டில் ஆ நமக்கு லோவா வந்தது ரூ. 351. அடுத்து 10 மணி கேண்டில் நமக்கு லோவா வந்து ரூ. 340க்கு லோவா வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஆர்டர் ஆயிரும் ரூ. 350. இது ஹையா போனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆயி ரூ. 350 நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இது ஹையா போனது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 362 ஹையா போயிருக்கு. ஸோ இதோட குளோசிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 361. ஹை 362, குளோசிங் பிரைஸ் 361. ஸோ அடுத்த கேண்டில் 10.5 கேண்டில். இதுதான் பிரேக் அவுட் குடுக்கு. இந்த கேண்டில் நமக்கு வந்து ஹையா போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 392. ஓகேவா? அப்ப நம்ம போட்ட பிரைஸ் எவ்வளவு? ரூ. 350. நமக்கு கிடைச்ச பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 40. 40 பாயிண்ட். ஓகேவா? 40 பாயிண்ட் அப்படின்னா, நம்மளால வந்து ஈஸியா வந்து எவ்வளோ நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்னா, ஒரு ரூ. 600 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டில சொல்றேன். ஓகேவா? ரூ. 600ங்கிறது ஈஸியா நம்மளால வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளால ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது போதுமா நமக்கு? கண்டிப்பா போதும் இது. நிச்சயமா அழகா நம்மளால வந்து ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். சின்ன ஸ்டாப் லாஸ். ரூ. 600 நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க போறம்போது, நம்ம அதுக்காக ஒரு ரூ. 500 நம்ம வந்து இழக்க தயாரா இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா, கீழ நமக்கான இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு வைக்கணும் இல்லையா? ஸ்டாப் லாஸோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 350 எடுக்கிறோம் நமக்கு ட்ரேடு. கீழ வந்து ரூ. 320. ஓகேவா? ரூ. 320 ரூ. 315க்கு கீழ வந்துருச்சுன்னா நம்ம வெளிய வர்றோம். கீழ வரலாம். விக்கு வச்சுட்டு மார்க்கெட் மேல போயிரும். குளோசிங் மட்டும் குடுக்கக்கூடாது. எந்த கேண்டில்னா 9:50 கேண்டில்னா நமக்கு வந்து லோ. இருக்கிறதுலே லோ. சரியா? அன்னைக்கு நடந்த ட்ரேட்ல லோ. ஓகேவா? கரண்ட் ட்ரேடோட லோ கேண்டில். ஏன்னா இதுக்கு அப்புறம் எந்த லோ வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுதான் நமக்கு லோ. இதுக்கு முன்னாடி எந்த லோவும் இல்ல. ஸோ அப்ப இந்த லோல இருந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியுடைய ஹை. ஸோ அதே நேரத்தில நல்ல வால்யூமா இருக்கக்கூடிய கேண்டில். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வால்யூமா இருக்கக்கூடிய கேண்டில். இந்த கேண்டில் 9:50க்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு. ஃபுல் கேண்டில் எல்லா பக்கமுமே ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில் மாரி வந்து சின்ன சின்ன கேப்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ட்ரேட் ஆகாத இடம். அதாவது வால்யூமா ட்ரேட் ஆகாது. வால்யூம் இல்லாத இடம். ஸோ இந்த கேண்டில்ல எல்லா இடத்துலயுமே வால்யூமா ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ட நம்ம மேக் பண்ணாலே, நம்மளால கண்டிப்பா வந்து ஒரு ஆப்ஷன்ல சக்சஸான ட்ரேட் பண்ண முடியும். எப்பன்னா, இப்படி அதாவது என்னன்னா, மார்க்கெட் எந்த இடத்துல நிக்கி, மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பிரீமியத்திலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சு இண்டெக்ஸ்ல பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கிறத விட, நீங்க எந்த பிரீமியத்தில ட்ரேட் பண்ண போறீங்களோ, அந்த பிரீமியத்த பாருங்க. ஸோ, பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்திருக்கிறது 50,500 கால் பிரீமியம், புட் பிரீமியம். இந்த 2யுமே நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. கால் பிரீமியம் பார்க்கோம், புட் பிரீமியம் பார்க்கோம். கால் பிரீமியம் எங்கேருந்து எங்க வருது? புட் பிரீமியம் எங்கேருந்து எங்க போகுது? அவ்வளோதான். ஸோ, இப்ப இதே இது புட் பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஒரு R1ல இருந்தோ, இல்லன்னா ப்ரீவியஸ் டே ஹைல இருந்தோ, இல்ல ப்ரீவியஸ் வீக்லி ஹைல இருந்தோ, லோல இருந்தோ மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழ வருது. ஒரு நல்ல வால்யூமான ஒரு கேண்டில் வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கால் பிரீமியம் பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே வந்து கால் பிரீமியம் ஆப்போசிட் என்ன இருக்கோ அத போய் பார்க்க போறோம். ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் 50,500ங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 50,500ங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால், புட் இந்த 2மே என்னென்ன ட்ரேட் ஆயிருக்கு, எங்கெங்க லெவல்ல நிக்கி அவ்வளோதான். இதுக்கு நம்ம எடுத்திருக்க இண்டிகேட்டர்ஸ் தான் சிபிஆர் இண்டிகேட்டர். ஸோ சிபிஆர் கேஜிஎஸ் இண்டிகேட்டர்ல நிறைய லெவல்ஸ் வந்து நமக்கு எடுக்க முடியும். ஒரே இண்டிகேட்டர்ல டே லோ, டே ஹை, ப்ரீவியஸ் வீக்லி லோ, ப்ரீவியஸ் வீக்லி ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை.
ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து மந்த்லி பேட்டர்ன், அதாவது மார்க்கெட் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லிலாம் வந்து நம்ம போகிறத விட வீக்லி வரைக்கும் நம்ம கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுவே நமக்கு ஓகே. வீக்லி தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ப்ரீவியஸ் வீக்லில அது எங்க ஹைல நிக்கா, லோல நிக்கா? மார்க்கெட் ஹைய கட் பண்ணி கீழ போகுதா, மேல போகுதா? இதான் பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் வீக்லி ஹையிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டடுக்கு அ ஒரு நல்ல ஒரு வால்யூமான ஒரு கேண்டில். அப்ப இந்த டைம்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறதுல நமக்கு என்ன ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதில ஒரு லாஜிக் இருக்கணும். சும்மா போய் எல்லா இடத்துலயும் நம்ம பை பண்ணிட்டு உட்காரக்கூடாது. ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். மூவிங் ஆவரேஜ்க்கு மேல போயிடுச்சு. நான் ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஸோ என்ன, அது மாரி நம்ம வந்து அதாவது ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு. அவ்வளோதான். அத ஃபைண்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ராங்குங்கிறது எப்படி நம்ம முடிவு பண்றதுன்னா, ப்ரீவியஸ் வீக்லி லோ ஹை, அதேமாரி ப்ரீவியஸ் டே ஹை லோ. இங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கக்கூடிய வால்யூமா ட்ரேட் ஆகுற இடமா இருக்கும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங், ஓகேவா? ப்ரீவியஸ் க்ளோசிங், ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் வீக்லி லோ, ப்ரீவியஸ் வீக்லி ஹை. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிவோட் இந்த மாரி லெவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் அதிகமா ட்ரேட் ஆகக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அந்த இடங்கள் வர்றப்போ நம்ம வந்து என்ன மாரி இப்ப கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஒரு வால்யூமான ஒரு கேண்டில் கிடைக்கு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ஷனுடைய பிரீமியம் சார்ட்ல லைவா வச்சு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க ட்ரேட் எடுத்து இத பேக் டெஸ்ட் எடுத்து கூட பாருங்க. அடுத்து வரக்கூடிய லைவ் ட்ரேட்ல இந்த வரக்கூடியது வந்து நாளைக்கு திங்கட்கிழமை மன்னிக்கணும். அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இத நீங்க ட்ரேட் எடுத்து பார்த்து லைவா, அதாவது பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில எவ்வளோ அக்யூரசி, ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து வேற எந்த இதுவுமே கிடையாது. பியூர்லி பிரைஸ் ஆக்ஷன். எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பிவோட் பாயிண்ட்ங்கிறது பிரைஸ் ஆக்ஷன். அதோட கால்குலேஷன் மெத்தட் உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா, கூகுள்ல செர்ச் பண்ணி பாருங்க. அதோட இது தெரியும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஆ வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லக்ஸால்கோங்கிற இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வால்யூம், இது ஒரு கேண்டில்ல பர்ட்டிகுலரா எங்க வால்யூம் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு. இப்ப இந்த கேண்டில் வந்து இப்ப இங்க வருது. ப்ரீவியஸ் வீக்லில ஹை கிட்ட வருது. ஹை கிட்ட வர்றப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வால்யூம் நம்ம கேண்டில். ஓகேவா? வால்யூமா ட்ரேட் ஆகுது. வால்யூம் நல்ல வால்யூமா, ஹை வால்யூம். ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையும் லோவையும் கட் பண்ணுது. அப்ப லோவ கட் பண்ணுதுன்னா இங்க வால்யூம் ஜாஸ்தியா இருக்கணும்ல. இந்த கேண்டில் வந்து நல்லா வந்து லோ ஆகி கீழ வருது அப்படின்னா வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னா ரெட் கலரா இருக்கணும். ஓகேவா? நல்ல ஒரு பையிங் கிரீன் கலர் கேண்டில் ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே. இப்படி தான் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணணும். பெரிய அளவுல நம்ம வேற எந்த ஒரு இதையும் நம்ம வந்து பார்த்து அப்படி பண்ணு, இப்படி பண்ணணுங்கிறது தேவையில்ல. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க இத பாருங்க. பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. லைவா ட்ரேட் பண்ணி பாருங்க. லைவ் ட்ரேட், பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி, இதோட சக்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டன வந்து நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா, அடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நெறைய பிரீமியம், அதாவது பிரீமியம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பிரீமியத்தில நீங்க வந்து ஒரு காசு குடுத்து படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய இருக்கு. அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம அந்த மாரி இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாவே குடுத்துருக்கோம். அதில ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து யாரும் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஆப்ஷனுடைய இதில வந்து சொல்ல மாட்டாங்க. தெரியாம, புரியாம பேசிட்டு போயிருவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. கரெக்ட்டா தெளிவா இப்படி தான் பண்ணுங்க. இத பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத லைவா உங்கள்ட்ட சார்ட்ல வச்சு காமிக்கும். நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பின்னாட்கள்ல எத்தன நாளுக்கு, ஏன்னா ஆப்ஷனுடைய இதில வந்து பேக் டெஸ்ட் ரொம்ப எடுத்து பார்க்க முடியாது. ஏன்னா ஆப்ஷனுடைய சார்ட் வந்து நமக்கு வந்து இது ரொம்ப நாள் லோட் ஆகாது. ஸோ இதையும் பாருங்க. நான் வேணாலும் அதுக்கு அடுத்து முந்தின நாத்தினுடையது நான் வேணா காமிக்கிறேன். ஓகே. மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்க. அதுக்கு ப்ரீவியஸா 8ஆம் தேதி. ஸோ மார்க்கெட் நம்ம வச்சிருக்கிறது புட் ஆப்ஷன், புட் பிரீமியம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பிவோட், அதாவது டெய்லி டிசிபிசில இருந்து தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்கு. பிரேக் அவுட் குடுத்தது எத்தன மணிக்குன்னா 15. 15க்கு பிரேக் அவுட் குடுத்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட். அந்த 15 கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு வால்யூமா ட்ரேட் ஆன கேண்டிலு. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்க மேல இருக்கு. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல இருக்கு. மேல இருக்குனால அதுக்கு ப்ரீவியஸா மேல அந்த இந்த லைனுக்கு மேல, அதாவது என்னன்னா
R1. ஸோ மார்க்கெட் வந்து பிவோட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து R1 வந்திருக்கு. R1க்கு மேல ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்கு. ஸோ இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்ததுன்னா, நம்ம வந்து இந்த ஆப்ஷன பை பண்ணலாம். புட் ஆப்ஷன். ஹைய பிரேக் அவுட் ப்ரீவியஸ் டே ஹைய குடுத்து ஒரு நல்ல வால்யூமா குடுத்தது. வால்யூமான ஒரு கேண்டில் போகுதுன்னா நம்ம பண்ணலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த டைமே வந்து அடுத்த கேண்டில் ஒரு நல்லா வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயி, இவ்வளோ சஸ்டெயின் ஆன இடத்துல இந்த இடத்துல இருந்து சஸ்டெயின் ஆயி, இவ்வளோ பெரிய இடத்துல மார்க்கெட் என்ன மணி என்ன ஒரு மார்க்கெட் 9:7க்கு ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மார்க்கெட் இந்த இடத்துலயே சஸ்டெயின் ஆகி ஒரே கேண்டில்ல மார்க்கெட் வந்து மேலே போய் R1 தொட்டுட்டு அடுத்த கேண்டில் அப்படி பாருங்க நமக்கு வந்து கீழே வருது. அடுத்தடுத்து மார்க்கெட் கீழே வந்து மார்க்கெட் வந்து அடுத்து கீழே தான். ஸோ இந்த ஆப்ஷன் பிரீமியம் வந்து கீழே வருது. ஸோ இந்த நாட்களில் 8ஆம் தேதி இதே இது கால் பிரீமியத்தில் என்ன நடந்தது? டேட்டா லோட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, 8ஆம் தேதி இதே 50,500. ஸோ இது இதுக்காக காமிக்கிறேன். அன்னைக்கு மார்க்கெட் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சோ அதை வச்சு நம்ம இது பண்ண ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் எங்கன்னு பாருங்கள். டெய்லி வந்து பிவோட் இருக்குல்ல, டெய்லி பிவோட்டு கீழே தான். ஸோ டெய்லி பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ. ஓகேவா? ஸோ இந்த லோக்கு கிட்ட வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறது தான். ப்ரீவியஸ் டே லோ, வீக்லி லோ, வீக்லி ஹை. ஸோ இது வந்து லோ. இந்த லோ கிட்ட வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கா அப்படின்னு பார்க்கணும் ப்ரீவியஸ் டே லோவில். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா பிவோட்டில் ஓப்பன் ஆகி S1க்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ S1 இருக்கு. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் டேவுடைய லோ இருக்கு. இந்த ஆப்ஷனுக்கு உண்டா ப்ரீவியஸ் டே லோ. ஸோ ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. சப்போர்ட் எடுத்துன்னு நம்ம பை பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கிறது என்னன்னா 50% இப்போ இந்த சப்போர்ட் இந்த கேண்டில் நல்லா வால்யூமாக நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ வால்யூம் நம்ம கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த கேண்டில் பாருங்க நமக்கு வந்து பிஓசி வந்து மேலே கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மேலே கொடுத்துருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே கொடுத்தனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அடுத்த கேண்டில் ஏதாவது நல்ல ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஒரு ஃபுல் பாடி கேண்டில் நமக்கு கிடைக்கி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எடுக்கலாம். இதில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல கேப் இருந்திருக்கு. கேப் பக்கத்தில் தான் பிஓசி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் நம்ம எடுத்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ இதில் எங்கேயுமே நமக்கு இதே இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ப்ரீவியஸ் 50%க்கு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ 297 ரூபாயா? ஆமாம். எஸ், 297 ரூபா அப்படிங்கிறது வந்து 290 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 290 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் போட்டுட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து மேலே வந்து பிவோட்டுக்கு போகலை. ஓகேவா? பிவோட் போய் டச் பண்ணிட்டா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். மார்க்கெட் வந்து கீழே ரிஜெக்ஷன் ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இங்கே நமக்கு இந்த கேண்டில் வந்து நமக்கு பிவோட் பாயிண்ட்டுக்கு போகலை. ஸோ பிவோட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து க்ளோசிங் கொடுத்தோன்னா நம்ம 50%ல் நம்ம எடுக்கிறோம். எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆர்டர் ஆகுதுன்னா இந்த கேண்டில் நமக்கு ஆர்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் நமக்கு ஆர்டர் ஆகுதுன்னா இந்த கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா பிவோட்ஸ் டச் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, இல்லைன்னா இந்த கேண்டில் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் கீழே. இந்த லோவுக்கு கீழே மெயின்டைன் பண்ணிடணும். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். எஸ், 312 ரூபா.
ஸோ அப்போ நம்ம ரூ. 312 நம்ம எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்னா, க்ளோசிங் பிரைஸ்ல எடுக்க மாட்டோம். நம்ம எப்பவுமே 50% வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மென்ட்டுக்காக வரும்ன்ட்டு எடுப்போம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் இப்போ 50% போகுதுன்னா ரூ. 286. ஸோ ஒரு ரூ. 285 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூ. 240. ஓகேவா? ஸோ 200 ஆமா ரூ. 235. ஸோ இதோட லோ. ஸோ அப்போ நம்ம இதுக்கு கீழே ரூ. 230 ரூ. 340 நம்ம எடுத்தோம்னா, ரூ. 380 எடுத்தோம்னா, நம்ம 250 பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்க்காக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் அதே சேம் டைமில் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னா, ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டுனா நம்ம எக்ஸிட் ஆயிடும். இதுதான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் பை பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஷேராக ஒரு இடத்துல என்ட்ரி ஆகுறீங்கன்னா அந்த இடத்துல 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்மளால் பேங்க் நிஃப்டியில் எடுத்தாலே அதுவே போதும். ரூ. 750 ரூ. 450 500 அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.